2001ஆம் ஆண்டு இந்தியாவினுடைய பிரதமராக வாஜ்பாய் இருந்தார் இல்லையா? 2001 வந்து ஜெயிச்சு வந்தாங்க. அப்ப அரசியல் சட்ட திருத்தம் 84 கொண்டு வந்து இந்திரா காந்தி அம்மையார் என்ன சொன்னாரோ அதையே வாஜ்பாய் அவர்கள் சொல்லி அடுத்த 25 ஆண்டுகளுக்கு நிச்சயமாக தொகுதி மறுவரை எண்ணிக்கை கூடாது, இதே எண்ணிக்கையில் தொகுதி இருக்கும், மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படும், மறுவரை செய்யப்படும், அதெல்லாம் நடக்கும். ஆனால் தொகுதி எண்ணிக்கை கூடாது என்று அரசியல் சட்ட திருத்தம் 84ஐ வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்தார்கள் 25 ஆண்டுகளுக்கு. அது 2026 முடிகிறது. அப்ப அடுத்த உங்களுடைய நிலை என்ன? அதை கேட்கின்ற உரிமை ஒவ்வொருவருக்கும் உண்டு. அடுத்து என்ன செய்ய போகிறீர்கள்? தொகுதி மறுவரை செய்கின்ற பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கூட்டப் போகிறீர்களா, குறைக்கப் போகிறீர்களா என்று கேட்கின்ற உரிமை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உண்டு. அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். எனவே இப்ப அந்த பிரச்சனையே வரலன்னு சொன்னா வரப்போகுது. 2020 டெட்லைன் 25 முடிஞ்சு போச்சு. 26 நீங்க என்ன நடத்தினாலும் ஏதாச்சும் ஒரு சட்டம் கொண்டு வந்துதான் நடத்தியாக வேண்டும். அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். கூட்டத்துல 25 தள்ளி கேட்டிருக்கீங்க. இந்தியாவோட மக்கள் தொகை 140 கோடி இருக்குது. அது 300 கோடியா இருக்கும் போது செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. இன்னும் நாங்கள் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தீவிரமாக அமுல்படுத்துங்கள் என்றுதான் கேட்கிறோம். மக்கள் தொகையை பெருக்கெடுக்க வேண்டாம், அதை அமுல்படுத்துங்கள். நாம் இருவர் நமக்கிருவர் என்று சொன்ன தமிழ்நாடு, நாம் இருவர் நமக்கொருவர் என்று சொன்ன தமிழ்நாடு, இதை போல ஒவ்வொருவரையும் சொல்ல வையுங்கள். இந்தியாவினுடைய நலனை பாருங்கள், இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியை பாருங்கள். அதற்காக எல்லோரும் ஒத்துழையுங்கள் என்று கேட்பதற்கு இந்திய அரசுக்கு என்ன தயக்கம்? அப்படி மக்கள் தொகையை கூட்டினால் தண்டிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக எந்த மாநிலமும் கூட்டார். தமிழக நலனுக்காக எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா இருக்காரு. அடுத்த தமிழகத்தின் தமிழக முதல்வர் அமித்ஷாவையோ மோடியோ இடையில செங்கோட்டையன் போய் பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் போய் இதே தானே கேட்டேன்னு சொல்லுவாரு. அதனால முதலமைச்சர் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சென்று பார்த்தால் இந்த கொள்கையைத்தான் வலியுறுத்துவார். அதற்குத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு சென்று பார்த்து நிச்சயமாக தொகுதி மறுசீரமைப்பிலே தமிழகம் பாதிக்க கூடாது, மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வந்து எந்த மாநிலமும் பாதிக்கக்கூடாது என்கின்ற கோரிக்கையை முன்வை. அமித்ஷாவை சந்திச்சது வந்து தமிழ்நாட்டுடைய நலனுக்காக தான் சொல்லியிருந்தாரு. அதே நேரத்தில் அமித்ஷா வந்து அதிமுக பாஜக கூட்டணி குறித்து விரைவில் வந்து அறிவிக்கப்படும் சொல்றாரு. இந்த கருத்துல எப்படி பாக்குறீங்க? அதாவது இதுல யார் போய் சொல்றாங்கன்னு விரைவில் தெரியும். பணியாளர்களுக்கு சென்னை மாநகராட்சி மூலியமா 80 லட்சம் லோன் கொடுத்துருக்காங்க. இது வந்து மத்திய முறைகேடு நடந்த ஆடிட் இருக்கு. ஆடிட்ல வந்து வருஷம் ஒன்றிய அரசினுடைய ஆடிட்டும் வந்து பாக்குறாங்க, மாநில அரசு ஆடிட் இருக்கு. ஆடிட் அப்டேஷன்ல கிளியரா எழுதிடுவாங்க. நாங்க தப்பு பண்ணாலும் எழுதுவாங்க, இந்த திட்டம் சரியா இல்லைனாலும் எழுதுவாங்க. அதெல்லாம் எப்போதுமே வந்து அறிக்கைகள் வந்து கொண்டேதான் இருக்கின்றன. அப்படி இருந்தால் பார்த்துக்குவோம். எங்களை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான தகவலும் கிடையாது. 2026 திமுக அதிமுக தான் நேரடி போட்டியா இருக்கு. ஒவ்வொருவரும் இன்றைக்கு எல்லா கட்சியும் நாங்க திமுக போட்டின்னு சொல்றாங்க. அது ஒன்று மட்டும் உறுதி, களத்தில் திமுக மட்டும் இருக்கிறது. வக்பாரியத்துல மசோதா தாக்கல் வந்து திமுக காங்கிரஸ் நிர்வாகிகள் சொத்துக்களை எவ்வளவு பாஜக நிர்வாகிகள் தயார், திமுக நிர்வாகிகள் தயார் செய்யறாங்க. நாங்க ஒன்னே ஒன்று சொல்றோம், வக்ஃப் சொத்து என்பது அல்லாஹ்வோட சொத்து. அது யாருக்கும் சொந்தம் இல்லை. அது யாரும் எடுத்துட்டு போக முடியாது, யாரும் அபகரிக்கவும் முடியாது. என்ன, அது ஒரு தடவை வக்ஃப் என்று சொன்னால் தாயாலே சொன்னாலே போதும். அது எழுதப்படாத சட்டம், அதை எழுதி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க தான் இன்னைக்கு வக்ஃப் சொத்துக்களை எல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு கால லிமிடேஷன் ஆக்ட் கிடையாது வக்ஃப் சட்டத்துக்கு. ஆனால் அந்த லிமிடேஷன் ஆக்டை கொண்டு வந்து அதன் மூலமாக வக்ஃபுக்கு சொந்தமான சொத்துக்களை யாரும் கேள்வி கேட்பாடில்லா சொத்துக்கள் என்று சொல்லி அபகரிப்பதற்கு பார்ப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த சட்டம் என்பது. பொருளாதார ரீதியிலே இஸ்லாமிய சகோதரர்களை கஷ்டப்படுத்த வேண்டும், மன கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த சட்ட வகுப்பு மசோதா. அந்த மசோதா இந்த சட்டம் ஆகல மசோதா. விளக்க உரையில வந்து குஜராத்ல வெளிநாட்டு வருமானி கூட அதிகடைக்கு
செய்யப்படுகிறது. அதிகமா வெளிநாட்டு மதுபானங்கள் சொல்ல மதுபானங்கள் உள்நாட்டு தயாராகும் வெளிநாட்டு மதுபானங்கள் அதிகமாக தயாரிக்கும் சொல்றாங்க. தமிழக அரசு மீது டாஸ்மாக் கொள்முதல்ல முறைகேடுன்னு சொல்லி இடி வழக்கு விசாரணையை தொடங்கி இருக்கிற மடைமாற்றம் செய்வதற்காக இப்ப குஜராத்ல அதிக விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல, ஏன்னா எங்களை பொறுத்தவரை ஈடி 10 நாள் 15 நாள் ஆயிடுச்சு. எந்த விதமான அறிக்கையும் தாக்கல் செய்யல. அறிக்கை தயார் பண்ணிக்கிட்டு வேணா இனிமேல் பொய்யா போடலாம். அது நீதிமன்றத்துல நிக்காது. எப்படியெல்லாம் பொய்யா ஒரு அறிக்கை போடலாம் வேணா ஆலோசித்துக் கொண்டிருக்கலாம், ரூம் போட்டு சிந்திக்கலாம். அது தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது. நாங்க கரெக்டா இருக்கோம், அதுல எந்த பயமும் கிடையாது. குஜராத்ல அங்க இருக்கவங்க போராடுறத நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த பீனா படேல்ங்கிறவங்க ஒரு போராட்டத்தை முன்னிறுத்தி இருக்கிறார்கள். அங்க அதிக விலைக்கு 10 மடங்கு அதிக விலைக்கு விற்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை குஜராத் மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு சுமத்தி இருக்கிறார்கள். நாங்கள் சுமத்தோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.